இந்த படம் உருவானதில் முக்கியமான காரணிகள் பார்த்திங்கன்னா, இதோட திரைக்கதை வசனகர்த்தா திரு செம்பூர் ஜெயராஜ் அவர்கள், மதுரை டிபி ராஜேந்திரன் அவர்கள், விஐடி வேந்தர் அவர்கள், உயர் திரு எனது உடன்பிறவ சகோதரர் ராமராஜ் தலைவர் திரு நாகராஜன் அவர்கள், இவங்க தான் அதோட உண்மையான தூண்கள். சொல்லப்போனால் நான் இதை எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ண வேலை மட்டும்தான் எனக்கு கிடைச்சிது. சொல்லப்போனால் நான் ஒரு அணில் மாதிரி தான் அந்த வேலையில். ஸோ படம் வெளிவந்தபோது நல்ல ரிவ்யூஸ் இருந்தது. ஆனால் தேட்டரில் போதுமான ஆட்கள் வரல. ஏன்னா அந்த தேட்டரோட அந்த தொழில் வேறு மாதிரி நிறைய மாறி இருக்குது இப்போது. ஏன்னா 30 வயசுக்கு மேலே உள்ளவங்க தேட்டருக்கு வர்றதுக்கான இதில் இல்லை. அப்போது இந்த ப்ரொப்போசல் நான் ராமராஜ் தலைவர்கிட்ட சொன்னபோது, நீங்கள் இதை கொண்டு வாங்க யூடியூப்பில், நான் அதுக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு சொன்னாங்க. ஏன்னா அதோட நோக்கம் மக்கள்கிட்ட போகணும் அப்படிங்கிறது தான். இது நெட்ஃப்ளிக்ஸ்லேயோ அதுலேயோ போட்டு அதுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணுறதை விட, இது மக்களுக்கு ஏன்னா திருக்குறள் நமக்கு ஃப்ரீயாக தானே கிடச்சிது. திருக்குறளுக்கு நம்ம ராயல்ட்டி கொடுக்கலையே. அது மாதிரி இதுவும் மக்கள்கிட்ட ஃப்ரீயாக போட்டோம் அப்படின்னுட்டு முடிவெடுத்துட்டோம். இதில் அவருடைய பெருந்தன்மை என்ன அப்படின்னா, அவங்க விளம்பரத்தை கொடுத்துட்டு இந்த படத்துக்குள்ளே நீங்கள் வீடியோவே போட வேண்டாம் ராமராஜோடதை, வெறும் கார்டு மட்டும் போடுங்க. பார்த்தா பரவாயில்லையே, ஏன்னா மக்கள் தொந்தரவு இல்லாமல் இந்த படத்தை பார்க்கட்டும் அப்படிங்கிற ஒரு நல்லெண்ணம் அவருக்கு இருந்தது. அவர் வெற்றிக்கு காரணம் அவருடைய உழைப்புங்கிறத விட அவருடைய நல்லெண்ணம் தான் காரணம் நான் நம்புகிறேன். ஏன்னா இது மாதிரி வேலைகளை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க. ஸோ அவர்களை வரவேற்கிறேன். உலகம் பூரா திருக்குறள் பரப்புறதுக்காக சிலை அமைக்கிற விஜி சந்தோஷம் ஐயா அவர்களை வரவேற்கிறேன். என்னுடைய திரைத்துறை நண்பர்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் எல்லாமே ரொம்ப சப்போர்ட் பண்ணிங்க. நீங்கள் எல்லாருமே ரிவ்யூஸ் நல்லாவே இருந்தது. படம் பார்த்துட்டு பரவசமாக பண்ணீங்க. ஸோ இன்னும் இது உலகம் பூரா எனக்கு என்ன நம்பிக்கை இருக்குன்னா, உலகம் பூரா இருக்கக்கூடிய தமிழர்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு கூட எல்லாரும் இந்த படத்தை பார்ப்பார்கள் நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஆமாம், அது திருக்குறளை பற்றி திருக்குறளை பற்றி ஒரு முன்னுரை தான் அந்த படம். திருக்குறளை முழுக்க கற்றுக்கொள்வதற்கு அது ஒரு இதாக இருக்கும். அதுக்கு எனக்கு இவங்கெல்லாம் துணை நின்றுருக்காங்க. ஸோ இங்கே வந்திருக்கிற அனைவரையும் வருக என வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த விழாவிற்கு விளம்பரம் தருவதற்காக இங்கே வந்திருக்கின்ற ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கின்ற எல்லா பிரமுகர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திருவள்ளுவர் படம் மிகச்சிறப்பாக வந்திருப்பதாக எல்லா பத்திரிகை நண்பர்களுமே எழுதியிருந்தாங்க. அதே மாதிரி கலைச்சோழனுடைய நடிப்பையும் சரி, தனலட்சுமி நடிப்பையும் சரி பாராட்டாத பத்திரிகைகளே இல்லை என்கின்ற அளவுக்கு மிகச்சிறப்பாக எல்லாருமே பாராட்டியிருந்தீங்க. அதுக்கு என்ன காரணம்னா, இந்த படத்தை இயக்கிய பாலகிருஷ்ணன் தான் முக்கியமான காரணம். பாலகிருஷ்ணன் செய்கிறது ஒரு திரைப்பட இயக்கமாக எடுத்துக்க முடியாது. இது போன்ற பெருந்தலைவர் காமராஜ் போன்ற, மகாத்மா காந்தி போன்ற திருவள்ளுவரையெல்லாம் கொண்டு போய் மக்களிடம் சேர்க்க வேண்டும் அப்படின்றது இருக்குல்ல, அது ஒரு வேள்வி. இந்த சினிமா இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வேள்வி மாதிரி தான் பாலகிருஷ்ணன் நடத்தி கொண்டு இருப்பதாக நான் பார்க்குறேன். இந்த திருக்குறள் படத்தை இயக்குவதற்கு பாலகிருஷ்ணனோட சரியான ஆள் இருக்க முடியாது அப்படின்றத நீங்கள் காமராஜர் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்க முடியும். இன்றைக்கு இருக்கின்ற பல இளைஞர்கள் மத்தியிலே காமராஜர் பற்றி ஒரு விழிப்புணர்வு இருக்குன்னா அதுக்கு முக்கியமான காரணம் அவருடைய அந்த ஆவணப்படம். அந்த அளவுக்கு மிகச்சிறப்பாக அதை படமாக்கியிருந்தார். அதை நான் 2-3 முறை பார்த்தது. அவ்வளவு நுணுக்கமான ஒரு பதிவு அது. அது மாதிரி தான் இந்த படம் மிகச்சிறப்பாக பண்ணியிருக்காரு. திரையரங்கில் உள்ள பிரச்சனைகள்லாம் அவர் சொன்னார். இப்போ திரையரங்கள் வேறு மாதிரி இருக்குது, அதனால் திருவள்ளுவரை கொண்டு போய் திரையரங்கள் மூலம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியாது. அது உண்மை தான். ஏன்னா இன்றைக்கு சினிமா எப்படி இருக்குன்னா, ஒரு பக்கம் ஓப்பனிங் சாங் வேணும், இன்னொரு பக்கம் 2 பக்கமும் சொல்கிறாங்க. இப்போ புது கன்று இருக்குது, சுட்டுக்கிட்டே இருக்காங்க. நினச்சி பாருங்கள், திருவள்ளுவருக்கு ஒரு ஓப்பனிங் சாங்கு, திருவள்ளுவர் 2 பக்கம் கன்று நடக்குமா? அப்போ திரையரங்கு இருக்காது தான், நியாயம்தான்.
இது மாதிரி படத்தை எங்கே போட்டால் கொண்டு போய் சேர்க்க, அதாவது இவங்களுடைய நோக்கம் தான் ரொம்ப முக்கியம். திருவள்ளுவர் பற்றி படம் எடுப்பதோடு நின்று விடாமல் என்ன நோக்கத்துக்காக திருவள்ளுவரை பற்றி படம் எடுக்கணும்னு நினச்சார் அவர்? திருவள்ளுவர் வச்சு படம் எடுத்து சம்பாரித்து ஒரு 100 கோடி ரூபா எப்படியாவது அதில் சம்பாரிச்சிடலான்னு இல்லையே. திருவள்ளுவரை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்றதான என்னுடைய நோக்கம். அது எப்போ நிறைவேறும்? இதை இலவசமாகவே எல்லோரும் பார்ப்பதற்கு வழிவகை செய்தால் தானே அது நிறைவேறும். அதை செய்வோம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து தான் இன்றைக்கி இதை பொறுத்த யூடியூப்பில் எடுக்கணும், படத்தை திரையிடுறது அப்படின்னு முடிவெடுத்திருக்காங்க. இது நிஜமாகவே ஒரு புதிய புரட்சி அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இது 2 விஷயம். ஒரு பக்கம் ஒரு புரட்சிகரமான, இன்னொன்று இதை கொண்டு போய் எல்லாத்தையும் சேர்க்கணுன்ற அந்த உயர்ந்த எண்ணம். நான் இந்த விழாவுக்கு வந்ததுக்கு 2 காரணம். ஒன்று, பாலகிருஷ்ணனை நேரடியாக பாராட்ட ஒரு வாய்ப்பு இது. ஏன்னா நம்ம படத்தை பார்த்து நம்ம உட்காந்து வீட்டில் உட்காந்தோ இல்லை பத்திரிகையில் சொன்னாலோ என்னுடைய ஊடகங்களில் சொன்னாலோ நேரடியாக ஒருவரை பாராட்டுவதிலே கிடைக்கக்கூடிய ஆனந்தம், அவருக்கு நம்ம பாராட்டு ரிசீவ் பண்ணுறதுக்கும் சரி, பாராட்டுறதுக்கும் சரி. 2 பேரை பாராட்ட நினச்சேன். ஒன்று பாலகிருஷ்ணன், இன்னொன்று இது மாதிரி ஒரு அரிய முயற்சிக்கு துணை நின்றவர்கள். அது ரொம்ப முக்கியம். இந்த படத்தை பற்றி நீங்கள் எல்லோரும் பேசிகிட்டு இருக்கோம். இது இன்றைக்கி யூடியூப்பில் கொண்டு போய் சேர்க்கணும். எல்லோரும் திருவள்ளுவரை திருவள்ளுவர் எல்லோரையும் சென்று அடைய வேண்டும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது சாத்தியமாயிருக்குன்னா அதுக்கு முக்கியமான காரணம் இதற்கு பின்னாலே இருக்கிற திரு நாகராஜன் அவர்கள், ராமராஜ் காட்டன் அதிபர் திரு நாகராஜன் அவர்கள், ஒரு பக்கம் விஐடி விஸ்வநாதன் அவர்கள், இன்னொரு பக்கம் ஐயா விஜய் சந்தோஷம் அவர்கள். விஜய் சந்தோஷம் ஐயா பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் சொல்லணுன்னா, நீங்கள் திருவள்ளுவருக்கான விழான்னு சொல்லிவிட்டு இந்த விழாவை கம்போடியாவில் வைங்க, பிலிப்பைன்ஸில் வைங்க, தாய்லாந்தில் வைங்க, அவர் வந்துடுவார். எந்த ஊரில் வைங்க, அவரை பொறுத்த வரைக்கும் திருவள்ளுவர்னால் போதும். திருவள்ளுவர் எவ்வளோ காலமாக அந்த சேவை பண்ணிகிட்ருக்கார் அவர். அது நிஜமாக விஜய் சந்தோஷமே அவர்களுக்கு என்னுடைய சிறந்தார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த முயற்சி மிகச்சிறந்த முயற்சி. இந்த முயற்சியை வெற்றி பெற செய்வது உங்களுடைய பங்கு நிறைய இருக்குது. இது யூடியூப்பில் தான் வெளியிடுறாங்க. இலவசமாக பார்க்கணுன்னாலும் எல்லோரும் பார்க்கக்கூடிய விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குன்னா நம்மை போன்ற பத்திரிகையாளர்களுக்கு இருக்குது. அந்த பணியை நீங்கள் அன்பு கூர்ந்து செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி மேடம், எனக்கு இவ்வளோ பெரிய இன்ட்ரடக்ஷன் கொடுத்ததுக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சினிமா பல ஆங்கிளில் இருக்குது. எல்லாருமே சினிமானால கமர்ஷியல் சாங் இருக்கா, ஃபைட் இருக்கா, இப்படிங்கிற ஒரு காலத்தில் காந்தி வச்சு படம் எடுத்து, காமராஜை வச்சு படம் எடுத்து, இப்போ திருக்குறள் எடுத்திருக்காரு. ரொம்ப அதுக்கு மிக சப்போர்ட்டாக இருந்த ராமராஜ் நாகராஜ் சாருக்கும், விஜிபி சந்தோஷம் சார் அவர்களுக்கும் மற்றும் ஏஜே பாலகிருஷ்ணன் சாருக்கும் என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நிச்சயமாக இப்படி ஒரு படம் அது நல்ல ஒரு யோசனை. யூடியூப்பில் அதை ரிலீஸ் பண்ணுறது, காசுக்காக நெட்ஃப்ளிக்ஸ்லேயோ அமேசான்லேயோ ஷேரிங் பேசிக்கெல்லாம் போடாமல் எல்லோரும் பார்க்கணுங்கிற நினச்சதில் மிக சந்தோஷப்படுறேன். நிச்சயமாக இந்த யூடியூப்பில் பெரிய ஒரு வெற்றி அடையும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. திருக்குறள் எல்லோரும் அது தெரிய வேண்டிய ஒரு படம். நிச்சயம் எல்லோரும் பார்ப்பாங்க. நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். எப்போவுமே இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய மிக்க நன்றி ஃபார் த அப்ரிசியேஷன். அனைவருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களெலாம் இந்த மேடையில் பார்க்குறது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எனக்கு பாக்கியமாக இருக்குது. இவ்வளோ பெரிய ஆளுமைகள், சீனியர் பீப்புள், இது மாதிரி வாய்ப்பு எந்த நடிகனுக்கும் கிடைக்காது, எனக்கு கிடச்சிருக்கு. அந்த மொமெண்ட்டை ஏற்படுத்தி கொடுத்த எங்களுடைய இயக்குனர் ஏஜே பாலகிருஷ்ணன் சாருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஆக்சுவலி நான் ஒரு 9 இயர்ஸாக இருக்கேன். ஒவ்வொரு நடிகனுக்கும் ஏதாச்சும் ஒரு கனவு இருக்கும், ஒரு லட்சியம் இருக்கும் ஆஸ் அ நடிகனாக சினிமாவில். எனக்கும் அந்த மாதிரி நிறைய லட்சியங்கள் உண்டு. அதில் முதல்ல ஒன்று ஒரு சேலஞ்சிங்கான கதாபாத்திரம் நமக்கு அமையாதா அப்படின்ற ஒரு ஏக்கம் சினிமாவுக்குள்ளே வந்த காலத்துலேருந்தே உண்டு. நான் நிறைய படங்களில் சின்ன சின்ன கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ தான் லீட் கேரக்டர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இந்த படத்தில் வாய்ப்பு எப்படி கிடச்சிதுன்னா, நான் நிறைய முயற்சிகள் பண்ணி ஒரு தோய்வடைஞ்ச காலத்தில் தான் அசோசியேட் டைரக்டர் மகேஷனை பார்க்குறேன். பார்த்துட்டு, தம்பி இந்த மாதிரி ஒரு படம் ஆரம்பிக்கிறாங்க, நான் ரெஃபர் பண்ணுறேன் வாங்க அப்படின்னாரு. எப்பவுமே யூஸ்வலாக ஆடிஷன்ஸ்லாம் இருக்கும், பட் ரெஃபரன்ஸில் போகும்போது அங்கே கொஞ்சம் வேல்யூடேஷன் கண்டிப்பாக ஒரு நடிகனுக்கு க்ரியேட் ஆகும். ஸோ போனேன், ஸ்பாட்டு தான் கூப்பிட்டாங்க. படம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்பாட்டுக்கு போனோடனே கொஞ்சம் ஷிவரிங்காக இருந்துச்சு. என்னடா அது டேரக்டர் ரொம்ப சீனியர் பர்சன், அவர் என்ன எதிர்பார்ப்பாருன்னு எனக்கு சத்தியமாக ஒரு ஐடியாவே இல்லை. அண்ட் திருக்குறள்ன்ற பட்சத்தில் நிறைய திருக்குறள் கேட்பாரோ, தமிழ் பேச சொல்லுவாரோ, இந்த மாதிரிலாம் மைண்டில் ஓடிட்டே இருந்தது. ரொம்ப கன்ஃபியூஸாக தான் போனேன். பார்த்த உடனே அப்படியே ஸ்மைல் பண்ணாங்க. அப்பாடா செலக்ட் நினச்சேன் நான்.
அதுக்கப்புறம் சின்ன இன்டர்வியூ போச்சு, அது ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஷர்ட்டை கேட்டிங்கன்னாரு, பனியனை கேட்டினாரு. வாஸ் லைக் பையன் ஃபிட்டாக இருக்கானா. இந்த தழும்பு பார்த்தாரு. தழும்பு பார்த்தோன்னே லைக் ஒரு படைத்தலைவனா ஒரு வீரமாக இருப்பான், லைக் நிறைய போர்கள் புரிஞ்சிருப்பான். அந்த அப்பியரன்ஸ் அவருக்கு பிடிச்சிருந்தது. பட் ஸ்டில் ஃபிசிக்கலாக ஃபிட்டாக அவருக்கு தெரியல. நான் சொல்கிறேன் சார், சொல்கிறேன் பிரதர் அப்படின்ட்டாரு. அப்புறம் நான் யோசித்தேன், கொஞ்ச நேரம் ஸ்பாட்லேயே இருந்தேன். தென் பர்சனலாக போனேன். சார் நீங்கள் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா நான் ஃபிட் ஆயிடுவேன் சார். ட்ரைனர் இருக்கார். ஒரு படத்துக்காக கொஞ்சம் பாடி ஷேப் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தேன். லைக் நீங்கள் சொல்லுங்கள் டைம். இல்லை நீங்கள் போங்க நான் சொல்கிறேன் அப்படின்ட்டாரு. ஸோ டிசப்பாயிண்டட். அப்புறம் 3 days கழித்து சின்ன ஹோம்ஒர்க்ஸ் பண்ணி ஒரு விஷயம் பண்ணியிருந்தேன். அது சாரோட விஷுவலுக்கு போச்சுன்னு நம்புகிறேன். தென் தே கால் மீ, கூப்பிட்டாங்க. ஆஃபீஸ் போனேன். அங்கேயும் பயங்கரமாக ஒரு தொக்கான்ட்டு இருந்தார். ஐயோ அப்போ எதுக்கு கூப்பிட்ருப்பாங்க யோசித்தேன். தென் அகெயின் எல்லோரும் அனுப்பிட்டு நீங்கள் செலக்டட் குணான்னு சொல்லிட்டு உதயகுமார் நான் சொன்னார், கோ டைரக்டர். ஸோ ஐ வாஸ் ஹாப்பி. அப்புறம் சாரை மீட் பண்ணேன். ஸோ இப்படி தான் உள்ளே வந்தேன். அதாவது ஒரு முக்கியமான கதாபாத்திரம் லைஃப்பில் கிடைக்காம ஏங்கின காலத்தில் எனக்கு இந்த கதாபாத்திரம் கொடுத்தாரு ஐயா எங்களுடைய இயக்குனர் ஏஜே பாலகிருஷ்ணன் அவருக்கு கோடான கோடி நன்றிகள். ஏன்னா இந்த கேரக்டர் சும்மா இல்லை, லைக் என்ன சொல்கிறது, அவன் வந்து ஒரு படை வீரன், லவ்வர், ஒரு மாணவன், ஒரு விஸ்வாசி, ஒரு மக்களையே காக்கக்கூடிய ஒரு பொறுப்புணர்வோடு நடக்கக்கூடிய ஒரு கேரக்டர். ஸோ இதெல்லாம் ரிசீவ் பண்ணி இந்த படத்தில் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 6 மாதத்துக்கு உழைச்சேன். இந்த மாதிரி வீரதீர செயல்களுக்கு உண்டான காட்சிகளுக்கு உடம்பு ஏற்றினால ஃபிட்டாக இருக்கணும். லவ் போர்ஷன்ஸ்க்கு உடம்பு அப்படியே குறைக்கணும். அதான் ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. எஸ்பெஷலி லவ் போர்ஷன்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லைக் வரவே இல்லை. சார் தான் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணி விட்டார். சார் எல்லாம் கண்டிப்பாக பண்ணியிருக்க முடியாது. அவர் அப்படி பார்க்கும்போது அப்படி கிடையாது. அவருக்குள்ள அவ்வளோ இளைஞன், 10-15 இளைஞன் இருக்காம தான் எனக்கு தெரியுது. இஸ் வெரி ஸ்போர்ட்டிவ் இன் ஸ்பாட். ரொம்ப சந்தோஷம் சார் உங்க கூட ஒர்க் பண்ணது. அண்ட் என்னடா பசங்களாம் கேட்டாங்க, என்ன ஓடிடியில் எப்போ வருது, சேட்டலைட் எப்போ வருது, என்ன ப்ராக்ரஸ் கேட்டாங்க ஆஃப்டர் தியேட்டர் ரிலீஸு. நானுமே சார்ட்ட கேட்டுட்டு இருந்தேன். இருக்குது சர்ப்ரைஸ் இருக்குன்னாங்க. ஆனால் இது உண்மையிலேயே வந்து யூடியூப் சேனல் மாதிரி இன்றைக்கி ஒரு சோஷியல் மீடியா கிடையாது. ஆஸ் செட் லைக் மற்ற ஓடிடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும், அதுக்கு பைசா வேணும், எல்லாம் பண்ணுவாங்கன்னு டவுட் தான். பட் யூடியூப் சேனல் எல்லாக்கிட்டையும் லைக் பட்டி தொட்டி எல்லாமே இருக்குது யூடியூப். ஸோ இது ஃப்ரீயாக கிடைக்கும்போது கண்டிப்பாக உலக மக்கள் அனைவருமே தமிழ் தெரிஞ்ச, தமிழ் பிடிச்ச, தமிழ் பற்றுள்ள அனைத்து மக்களுமே பார்க்கணும். லாங்குவேஜ் டசன்ட் பேரியர் ஃபார் திருக்குறள் நினைக்கிறேன். திருக்குறளை பற்றி நிறைய பேர் பேசியிருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க. ஸோ எல்லாருமே எங்கள் படத்தை வாட்ச் பண்ணுங்கள். உண்மையிலே கூஸ்பம்ஸ் உள்ள மொமெண்ட்ஸ்லாம் நிறைய இருக்குது படத்தில். என்ன சொல்கிறது, இது வந்து மகாபாரதமோ இல்லை ராமாயணமோ இல்லை எஸ்பெஷலி நம்ம மற்ற காவியங்கள் மாதிரி கிடையாது. எல்லா கேரக்டர்ஸ்க்கும் நமக்கு தெரியும், அந்த கதையே நமக்கு தெரியும். ஆனால் ஒரு கதையே இல்லாமல் ஒரு எந்த ஒரு என்ன சொல்கிறது ப்ராப்பர் எவிடன்ஸ் இல்லாமல் திருவள்ளுவருக்காக ஒரு படைப்பை உருவாக்கி, ஸ்க்ரீன் பிளே உருவாக்கி ஒரு படமாக கொடுத்துருக்குது சேலஞ்சிங் டாஸ்க் தான். சூப்பராக பண்ணியிருக்காங்க. தியேட்டர் மூமெண்ட்ஸ் நிறைய பேர் நிறைய பாராட்டினாங்க. வந்த மக்கள் அனைவரே பாராட்டின படம் தான் அது. நிறைய படங்கள் நம்ம தியேட்டரில் மிஸ் பண்ணியிருப்போம், என்னடா அது இந்த தியேட்டரில் பார்க்கலையான்னு. அந்த மாதிரி படம் தான் அது. கண்டிப்பாக பாருங்கள், அப்ரிஷியேட் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள், தயவு செஞ்சு பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எங்கள் குழுவுக்கு எல்லாருக்குமே இந்த சமயத்தில் நான் தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். எல்லாருக்கும் ஒவ்வொருத்தரும் நோட்டீஸ் பண்ணல, எல்லாருக்கும் ஒட்டுமொத்தமாக தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். குணா பாபு. அனைவருக்கும் வணக்கம் சார். மேடையில் அமைந்திருக்க பெரியவர்களுக்கு அனைவர்களுக்கும் மாலை வணக்கம். நிறைய படங்களில் வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் ஒவ்வொரு நடிகர்களுக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும். இப்படி ஒரு கேரக்டர் அமைஞ்சால் நல்லா இருக்குமே, இப்படி ஒரு கதாபாத்திரம் நம்மளுக்கு வராது அப்படின்னு மற்ற படங்களெல்லாம் பார்க்குறப்ப எல்லாருக்குமே இருக்கும். எனக்கும் அந்த மாதிரி ஒரு ஆசை இருந்தது தான். நான் நாகேஷ் சாரோட வந்து மிகப்பெரிய தீவிர ரசிகன். திருவிளையாடல் படம் பார்க்குறப்பெல்லாம் வந்து அவரை பார்த்துட்டு எங்கப்பா எப்பேற்பட்ட கதாபாத்திரம் அப்படின்னு நினச்சவன். ஏன்னா அது மாதிரி எனக்கு ஒரு இந்த படத்தில் வந்து நம்ம ஏஜே பாலகிருஷ்ணன் சார் எனக்கு கொடுத்துருக்காரு. மிக பிரம்மாண்டமான ஒரு கதாபாத்திரம். இப்படி ஒரு வரலாற்று படத்தில் நான் இருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அதே மாதிரி எல்லாருமே திருக்குறள் படம் வந்து ரிலீஸ் ஆகிறப்ப வந்து நிறைய சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. இந்த படமெல்லாம் வந்து நிறையா பேர் கேட்டது வந்து வரலாற்று படம்னா ஃபுல்லாக குரலாக சொல்லுவீங்களோ, படிக்கிற காலத்துலேருந்து எல்லாமே சொல்லுவீங்களோ, அப்படியெல்லாம் கிடையாது. இன்றைக்கி இருக்கிற பாமர மக்கள் வந்து 2K கிட்ஸ் வரைக்குமே அழகாக இந்த கவிதை மாதிரி புரிகிற மாதிரி அவ்வளோ தெளிவாக இந்த படத்தை வந்து சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க. இப்போ வந்து ரமணா மீடியாவில் வந்து இந்த படம் வந்து யூடியூப்பில் ரிலீஸ் ஆகுது. ஓடிடி ரிலீஸ் ஆனால் கூட நிறைய பேருக்கு வந்து போய் சேருமோ தேராதோ தெரியல, சப்ஸ்கிரைப் பண்ணணுமோ, அதை பண்ணணும் இதை பண்ணணுங்கிறத தாண்டி உலகம் ஃபுல்லாக யூடியூப்பில் படம் பார்க்குற மாதிரி இந்த படத்தை இன்றைக்கி ரிலீஸ் பண்ணுறாங்க. எல்லாம் யூடியூப்பில் கண்டிப்பாக இந்த படத்தை வந்து பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி. மிக நீண்ட நாள் கனவு. அதை வந்து யார் எடுத்திருக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா மிகச் சரியான ஒரு இயக்குனர் எடுத்திருக்கிறார்.
ஏனென்றால் நம்மில் இங்கே இருக்கிற எல்லோருக்கும் தெரிந்திருக்கும், பெருந்தலைவர் காமராஜரை ஆவணப்படுத்திய ஐயா தான் ஐயா பாலகிருஷ்ணன் அவர்கள். அதற்காக நம்ம கைத்தட்டலால் வாழ்த்துக்களை சொல்லலாம். மட்டுமல்லாமல் காந்தியை குறித்த ஒரு மிகச்சிறந்த படத்தையும் ஐயா அவர்கள் இயக்கியிருக்கிறார். இந்த படத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இணைப்பறை தருகிற அம்மா கூட அழகான தமிழில் பேசுகிறாங்க. அதுக்கே நம்ம திரைத்துறையில் தமிழில் பேசுகிறவங்களுக்காகவே நம்ம வணக்கங்கள் வாழ்த்துக்களை சொல்லலாம். ஆனால் அவங்க சொன்ன மாதிரி வாசுகி அவர்கள் திருவள்ளுவர் அடைத்த உடனே வந்தாங்கன்ற காட்சிகளையோ, அல்லது அந்த பக்கெட் வாலி பாதியில் நின்றுச்சுன்ற காட்சிகளையோ, அல்லது திருவள்ளுவர் சாப்பிடுகிற போது உணவை சிந்தாமல் சொன்னார் என்ற செவிவழி செய்திகளையோ பாலகிருஷ்ணன் அவர்கள் காட்சிப்படுத்தி இருக்கவில்லை. அதற்காகவே நமக்கு அவருக்கு வாழ்த்துக்களை சொல்லலாம். அதெல்லாம் செவிவழி செய்திகள் தான். மேடையில் மிக சிறந்த ஆளுமைகள் இருக்கிறார்கள். உலகமெங்கும் திருவள்ளுவரை கொண்டு செல்லுகிற எங்களது பெருமைக்குரிய ஐயா விஜி சந்தோஷம் அவர்களுடைய திருக்கரங்களால் இது பதிவேற்றம் செய்யப்படுகிறது என்பது மிக மிக பொருத்தத்துக்குரியது. அவருக்கு மிக சரியானவர். அவர் ராமராஜ் காட்டன் ஐயா வந்து அறம் சார்ந்த செய்திகள், தேனப்பன், சித்ராலட்சுமணன் திரைத்துறையிலே பணியாற்றியிருக்கிற ஆளுமைகள். நண்பர்களே, இந்த படத்தில் எது இருக்கிறது என்றால், எனக்கு கலைச்சோழனி பார்க்கிற போது ஒன்று தெரிகிறது. இன்றைக்கு ஒரு திருக்குறளை சொன்னார். வேறு படங்களில் நடிக்கிற போது அந்த தாடியை எடுத்து விடுவாரான்னு நினைத்து கொண்டிருந்தேன். எனக்கு தெரிய ஒரு 1330 குறளையும் மனப்பாடம் செய்த பிறகுதான் தாடி எடுப்பதாக இருப்பார் போல தெரிகிறது. மிக அழகான தெளிவான உச்சரிப்பு. இந்த படம் கதையை உருவாக்கியிருக்கிற செம்பூரார் மிக அழகாக உருவாக்கியிருக்கிறார். அந்த கதையை நீங்கள் படம் பார்க்க இருப்பதால் நான் சொல்லாமல் தவிர்க்கிறேன். மிகச் சிறப்பாக, அது கற்பனையாக இருந்தாலும் நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஓலைச்சுவடியை நகல் எடுப்பவராக வாசுகியை காட்சிப்படுத்தியிருக்கிற செய்திகளிலிருந்து, குமணனுடைய வாழ்க்கை வரலாற்றை கொண்டு வந்து இணைத்திருக்கிற செய்திகளிலிருந்து மிகச் சிறந்த படமாக இது அமைந்திருக்கிறது. பல்வேறு இலக்கிய நண்பர்கள் இங்கே வந்திருக்கிறோம். நாங்கள் எல்லாம் இந்த செய்தியை பரவலாக கொண்டு செல்வோம். பாலகிருஷ்ண ஐயா நண்பர்கள் இங்கே வாழ்த்தியதைப் போல இங்கே இருக்கிற தமிழர்கள் அனைவரும் இந்த படத்தை ஒரு முறையாவது பார்க்கிற சூழ்நிலையை நாம் அனைவரும் ஏற்பாடு செய்ய வேண்டும், பரவலாக்க வேண்டும் என்று கேட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். உலகை தமிழால் உயர்த்திடுவோம், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு, அன்னையும் தந்தையும் ஆசானும் முன்னறி தெய்வம், ஆலயம் தொழுவது சால முன்னன்று, யாதும் ஊரே யாதும் ஊரே யாவரும் கேளி. இந்த அற்புதமான நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். எனது அன்பிற்கும் மிகுந்த பாசத்துக்குரிய ஐயா பாலகிருஷ்ணன் மூலமாகத்தான் எனக்கு திருவள்ளுவர் படத்தை அவர் எடுக்கிறார் என்பது நன்கு தெரியும். ஒரு சாதாரண மனிதன், உலகமெல்லாம் புகழ் பெற்ற ஒரு மனிதரை எடுப்பது சாதாரண விஷயம் இல்லை. முடியும் என்ற நம்பிக்கையுடன் எதையும் செய்ய முடியும் நம்பிக்கையுடன் செய்து இந்த உலகமெல்லாம் திருக்குறளை அனுப்ப வேண்டும், அதற்காக அவர்கள் எடுத்த முயற்சி மிக அதிகம். ஐயா ராமராஜ் அவர்களை பற்றி சொல்ல வேண்டுமென்றால், அவர்கள் சமுதாய மக்களுக்கு, சமுதாயத்தில் இருக்கின்ற எல்லா மக்களுக்கும் எல்லாம் செய்ய வேண்டும் என்று உறுதி பூண்டு அவர்களுடன் இருக்கிறது. அதுபோல் நமது விஸ்வநாதன் அவர்களும் இதுக்கு ரொம்ப உதவி செய்திருக்கின்றார். மேடையில் அமர்ந்திருக்கின்ற நடிகர்கள் குறிப்பாக தாடியை பிடிச்சி எடுத்துக்கிட்டே இருக்கார்
ஒரு பக்கத்தில் வந்து வாசுகி அப்படியே பார்த்துட்ருக்கா. ஆக ஒரு நடிப்பு என்றால் அது மக்களை வந்து சேர வேண்டும். மக்களை சேர்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் அதற்கு ஒரு உள்ளத்திலே அதை உள்வாங்கி அதை நாம் தெரியப்படுத்த வேண்டும். இன்னைக்கு ஊடக நண்பர்களாக வந்திருக்கின்றார்கள். அவர்கள் நினைத்தால் இந்த வள்ளுவரை உலகமெல்லாம் அனுப்ப முடியும், அனுப்புவார்கள். மேடையிலே நான் அருமை தம்பி லட்சுமணன் பேசினார். மேடையில் இருப்பவர்கள் எல்லோரும் நன்கு அறிந்தவர்கள். பிஜேபி உலக தமிழ்ச்சங்கம் இன்று உலகமெல்லாம் 198 வள்ளுவர் சிலை வைத்திருக்கின்றோம். அந்த சிலைகள்லாம் நான் நேராக கொண்டு அங்கே இருக்கின்ற மக்களை பார்த்து அவர்களுக்கு கொடுத்தேன். எல்லாமே இலவசமாக கொடுத்த அந்த சிலை இந்த ஒவ்வொரு நாட்டிலும் ஆப்பிரிக்கா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா எல்லா நாட்டிலும் இருக்கின்றது. தமிழகத்திலே நிறைய வைத்து கொண்டிருக்கின்றோம். சிலை வேண்டும் என்று எழுதினால் அந்த சிலையை தருவதற்கு பிஜேபி உலக தமிழ்ச்சங்கம் எப்பவும் தயாராக இருக்கின்றது. ஆகிய சிலைகள் தேவை என்றால் எங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று கேட்டு இந்த அற்புதமான விழா, மிக சிறந்த விழா, நம்ம எல்லாம் ஒன்றாக இணைக்கும் விழா. என்ற பொழுதில் பெரிதுவக்கம் தன் மகனை சார்ந்தோன் என கேட்ட தாய், என்னை வளர்த்தது எனது அன்பு தாய். வசதியில்லாத நேரத்திலே அவர்கள் தினந்தோறும் வேலைக்கு சென்று ₹1 சம்பாதித்து அதன் மூலமாக எங்களை வளர்த்தார்கள். ஆகவே முயற்சி இருந்தால் எல்லாம் முடியும். அதிலும் தாயும் தந்தையும் ஆசானையும் நாம் உள்ளத்திலே வைத்துக் கொண்டால் நாம் எல்லாவற்றிலும் சிறப்பறம் செய்ய முடியும். கர்ம வீரர் காமராஜ் அவர்களுக்கு நான் பேப்பர் போட்டேன், தினத்தந்தி பேப்பர். அதற்காக அவர் ₹1 கொடுத்தார். இன்று காமராஜர் ஐயா அவர்களை பற்றி ஒரு நூல் எழுதியிருக்கின்றேன். ஆக எதையும் முடிந்தால் முடியாது ஒன்றுமில்லை. இந்த விழா சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. என் அருமை இளவர் பாலகிருஷ்ணன் அவர்கள் இன்னும் மேன்மேலும் சிறப்பாக வர வேண்டும். அதற்காக எல்லோரும் உறுதி செய்ய வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். வணக்கம்.